நிறுவன வேலைவாய்ப்பு கெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்ருக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க. கிரேட் 1, 2 அண்ட் 5 கிரேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது 12/11. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து 11/12 லாஸ்ட் டேட் கொடுக்குறாங்க கெயில். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா 60,000 இனிஷியல் பே, 50,000 வந்து 2 கொடுத்துருக்காங்க. E1, E2 கிரேட், E5 கிரேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஓகே கெயில்.com சிஆர்பி அப்ளை கேரியர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். கேரியர்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்ளை டு கெயில் ஓகே இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகே ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ஜென்ரல் மெடிக்கல் ஆஃபீஸர். இது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க. இது ஒரு போஸ்டிங் ஓகேவா. அடுத்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின் E1, E2 கிரேடு இது ஒரு வேக்கண்ட்டு. கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் வேரியஸ் டிசிப்ளின் E5 கிரேடு ஓகே இது ஒரு தனி இது ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 இது விட்ருக்குறாங்க. ஓகே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 275 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகே 275 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகே மொத்தம் எல்லாம் சேர்த்து. ஸோ இதில் கொஞ்சம் இருக்கும். ஓகே மொத்தம் 275 3 இதில் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்க் வேக்கண்ட் விட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ E1, E2 கிரேட் டிசிப்ளின் ஃபார் E1, E2 கிரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எஜுகேஷன் சீனியர் மேனேஜர் ஓகே ரினியூவபிள் ஓகே சீனியர் மேனேஜர் ரினியூவபிள் சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் ரினியூவபிள் எனர்ஜி, சீனியர் இன்ஜினியர் பாய்லர் ஆப்ரேட்டர், சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், சீனியர் எலக்ட்ரிக்கல் சொல்லி ஸோ 6 வேக்கன்ஸு. இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் 30 வேக்கன்ஸ் 30 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 36 போஸ்டிங்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் ஆஃபீஸர் சேஃப்டி ஒரு 20 போஸ்டிங் 22 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் 22, சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட் 36, சீனியர் ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸ் 23. ஸோ இது மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் 4, லெபார்ட்டரி ஆஃபீஸர் 16, ஆஃபீஸர் லாங்குவேஜ் 13. மொத்தம் பார்த்திங்கன்னா 261 வேக்கன்சி. இதில் E1, E2 அடுத்து E5 கிரேடில் ஒரு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் மொத்தம் 261 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க வேக்கண்ட்டு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஓகே எல்லாம் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்ட்ரோல் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல். ஸோ 65 மார்க் இருந்தால் போதும். மினிமம் 1 இயர் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் இன் த இயர் ஆஃப் JET, FET, MT இந்த ஃபீல்ட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி விண்டு சோலார் கிரீன் ஹைட்ரஜன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலாக பே வந்து 60,000 to 1,80,000 சொல்லுங்கள். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸ் தான். ஓகேவா. ஒன்லி ஃபார் 60 to 1 lakh அப்போ 28 இயர்ஸ் தான் சொல்லுங்கள். E2 கிரேடு. ஸோ ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் போஸ்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. எல்லா போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஏஜ் வந்து 11/12 ஓகே 11/12 தான் லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ ஓகே அதோட வெப்சைட் நான் தரேன். ஓகேவா. 11/12 தான் லாஸ்ட் டேட். ஓகே கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெப்சைட் பார்த்துக்குங்க. இதுதான் வெப்சைட். ரெக்யூர் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ கெயில் வெப்சைட் http://geil.online.com ஓகேவா. 12/11 to 11/12 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா. அதோட வெப்சைட் ஃபுல்லாக கொடுங்க. கெயில் வெப்சைட் இதுதான். நான் ஃபார்ம் போட்டேன்னா மெடிக்கல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வேணால் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படித்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட இதில் லாஸ்ட் டேட் கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இஸ் 12/11 எண்டிங் டேட் இஸ் 11/12/24 இதுதான் அப்ளிகேஷன் எண்டிங் டேட்டு. தேங்க்யூ.